இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை. நாம் அனைவரும் விரும்பி உண்ணும் உணவுகளில் முக்கியமானதுதான் முட்டை. இன்னதான் எண்ணற்ற நன்மைகள் முட்டையின் வெள்ளை பகுதியில் கிடைத்தாலும் இவற்றால் சில பாதிப்புகளும் இருக்கின்றன என சொல்லப்படுகிறது. தற்போது முட்டையின் வெள்ளை கருவை சாப்பிடுவதனால் ஏற்படும் உடல் கோளாறுகளை பற்றி காண்போம். முட்டையின் வெள்ளை பகுதியில் உள்ள ஆல்புமின் என்கிற புரதச்சத்து சிலரின் உடலில் ஒவ்வாமையை உண்டாக்குகிறது. முக்கியமாக வயிற்றுப்போக்கு, வாந்தி, மயக்கம் முதலிய பாதிப்புகள் இதனால் ஏற்படுகின்றன. முட்டையின் வெள்ளை கருவை சாப்பிடுவதால் ஆபத்துகள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமே சால்மோனெல்லா என்கிற பாக்டீரியா முட்டையின் வெள்ளை பகுதியில் அதிக அளவில் காணப்படுகின்றன. ஆதலால் இதை நன்றாக சமைத்து சாப்பிடவில்லை என்றால் குடல் சார்ந்த பிரச்சனைகள் கூட ஏற்படும். முட்டையின் வெள்ளை பகுதியில் உள்ள அதிக அளவிலான புரதச்சத்து தான் 0.6 முதல் 0.8 கிராம் அளவிலான புரதச்சத்து ஒரு நாளைக்கு போதுமானதாக இருக்கும். அதற்கு மீறி சாப்பிட்டால் சிலருக்கு சிறுநீரக பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது. முட்டையின் மஞ்சள் கரு அதிக ஊட்டச்சத்துக்கள் கொண்டவைதான் என்றாலும் இதில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக உள்ளது. இதனால் இதயம் சார்ந்த பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது என ஆய்வுகள் கூறுகின்றன. மஞ்சள் கருவை சாப்பிடுவதால் இரத்த ஓட்டம் சிலருக்கு பாதிக்கக்கூடும். குறிப்பாக இதய நோய்கள் உள்ளவர்களுக்கு இதன் தாக்கம் அதிகம். இதன் விளைவாக உயர் இரத்த அழுத்தம் உண்டாகும். முட்டையின் வெள்ளை மற்றும் மஞ்சள் பகுதி இரண்டுமே ஆரோக்கியமானதுதான். ஆனால் இதை யார் யார் எவ்வளவு அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதிலே இதன் பாதிப்பும் நன்மையும் உள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.